வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அன்பன் சகோ விஜய் சார்லஸ். உங்களை நேரம் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நவ் நம்மளோட சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடியூசர் வழங்கும் கூலி, ஜஸ்ட் நவ் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி இப்போதாங்க பார்த்தேன். நம்மளோட லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி ரொம்ப சொல்றது முன்னாடி இந்த படத்துக்காக நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் படம் வந்து ரொம்ப படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் நம்மளோட அமீர் கான் சார், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், ஷோபின், இவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான நட்சத்திரங்கள். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த படத்தில் ஒரு சில காட்சியில் வராங்க, அப்படியே மறைஞ்சிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட முழுக்க 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 பிளஸ் பாயிண்ட்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரோட ஆக்டிங், அவரோட மாஸ், அந்த கெத்து, அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அந்த ஸ்டைலிஷ்லாம் என்னைக்குமே ஒரு குறைச்சல் இல்லைங்க. அந்த வகையில் நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவரோட ஆக்டிங், அந்த வே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னா படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ படத்தோட கேமராமேன் அவர் வந்து சூப்பராகவே கேமரா நல்ல வேற லெவலில் அனிருத்தோட இசை, அதுக்கப்புறம் அந்த கேமராமேன் இதெல்லாம் நீங்கள் ரசிக்கணும்னு பார்க்கும்போது ஒரு சில காட்சிகளை வந்து கேமராமேன் வந்து பூந்து விளையாடிருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தை உங்களுக்கு தெரியும், இந்த டார்க்காகவே காமிப்பாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா மாநகரம், கைதி, மாஸ்டர் இதெல்லாம் ஒரு டார்க் சீன்ஸ் வரும். ஸோ அந்த டார்க் சீன்ஸ்ல வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரோட கேமராமேன் தான் அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட்னா படத்தோட கேமராமேன். அதுக்கப்புறம் படத்தோட டெக்னீஷியன், முக்கியமான டெக்னீஷியன் அனிருத் அவர்களோட இசையை பற்றி சொன்னா, அனிருத் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாட்டு வந்து சரியான வைப். ஆல்மோஸ்ட் வந்து பாட்டு வந்து எல்லா இடத்துல பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு பாட்டு மோனிகா, அதுக்கப்புறம் வந்து பவர் ஹவுஸ். இந்த 2 சாங்குமே ரொம்பவே வைப், நல்ல ஒரு சாங் இருக்கு. இதை தவிர்த்து படத்துல ஒரு சில காட்சிகளுக்கு பின்னணி இசைன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே சொல்லலாம். படத்தோட கதையில வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ரஜினி சார் தாங்க. அவரை சுற்றி அதுக்கப்புறமா வேற எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. முழுக்க முழுக்க ரஜினி சாரோட ஆக்டிங் தான் இது ரொம்பவே அழகாவே காமிச்சிருக்காங்க. அவருக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அதுதான் படத்தோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். படத்தோட கதையை பத்தி முதல்ல சொல்லலாம். படத்தில் வந்து ஒரு சின்ன கதை தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அவர் வந்து நண்பரோட சாவுக்காக தான் வந்துட்டு பழி வாங்குறதா அப்படியே ஒரு கதை வருது மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுதான். அந்த நண்பர் சாவு வேறு யாரும் இல்லைங்க, சத்யராஜ் தான் அவர் ஓப்பனிங்லேயே காமிக்கிறாங்க. பட் அவர் இறந்துறாரு. அவரோட இறப்புக்கு யார் காரணன்றது தான் அவர் கண்டுபிடிச்சி பழி வாங்கணுன்ற ஒரு காட்சி. இதுதான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக போயிட்டு இருக்கு. அவர் ஏன் சாவடிக்கிறான்றது முக்கியமான ஒரு கதையாக தான் வருது. சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு பெணம் எரிப்புக்காக ஒரு வந்துட்டு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறது. அந்த மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நிறைய இருக்கு. பெணம் எரிக்கிறது வந்துட்டு நிறைய மிஷின் இருந்தாலும் இந்த கருவி மூலமா சத்யராஜ் சார் கண்டுபிடிச்ச அந்த கறி மூலமா எரிக்கிறதுனால வந்துட்டு எந்த ஒரு பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுன்றதுக்காக அவர் பண்றாரு. பட் அந்த வகையில் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெகனைஸ் பண்ணாம அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அந்த சமயத்தில் வந்துட்டு சத்யராஜ் வந்து ரொம்ப ஃபெடப் ஆயிடுறாரு. சத்யராஜ் சார் வந்துட்டு அவருக்கு ஒரு 3 மகள் காமிக்கிறாங்க. இப்படிதான் சத்யராஜ் சார் அப்படியே வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஃபிக்ஸ்டா அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபெடப் ஆயிடுறாரு. பிகாஸ் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளோட அங்கீகாரம் கொடுக்காதனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த சமயத்துல தான் நாகார்ஜுனாவோ ஷோபினோ அவங்க வந்து அவரோட என்ட்ரி வருது. ஸோ இந்த டைம்ல நாகார்ஜுனோட என்ட்ரி என்னன்னா, நாகார்ஜுனா சார் வந்து ஒரு ஆர்பர் கிங். அவர் தான் வந்து ஒரு பெரிய டான். ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்மக்லர். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிசினஸ் டான். அவர் அந்த டைம்ல பிசினஸ் பண்ணா ஒரு எதிரிகளாம் வருவாங்க. ஸோ அந்த எதிரியெல்லாம் கொல்லிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எல்லாம் வீசி போட்டானா எப்படி இருந்தாலும் போலீஸ்னா இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சோன்றதுக்காக அவர் பயந்துட்டு அந்த மாதிரி டைம்ல தான் கவர்மெண்ட் எந்த கருவியை தூக்கி போட்டதோ இந்த கருவியை வந்து பயன்படுத்தணும்னு பாக்குறாங்க. சத்யராஜ் சாருக்கு வந்து இதுக்கு முழுக்க ஈடுபாடு இல்லைனாலும் சத்யராஜ் மகள் உயிர் பாதுகாப்பு, ஏன்னா அந்த 3 மகள் காமிக்கிறாங்களா, அந்த சத்யராஜ் சார் வந்து 3 மகள் காமிக்கிறாங்க. பட் ஆனா அதில் அந்த 3 மகளோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனை வரன்றதுக்காக அவர் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு வேண்டாம் விருப்பமாக பண்ணுறாரு. அதுக்கு ஒரு சில பணம்லாம் வாங்குறாரு. ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நாகார்ஜுனாவும் ஷோபின் இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய தோசை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் நாகார்ஜுனோட உயிரை வந்து காப்பாற்ற மாதிரி ஒரு காட்சி வருது. ஸோ அதுலேருந்து நாகார்ஜுனா வந்து ஷோபின் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வைக்கிறார். பட் ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எப்படின்னா ஒரு சில காட்சிகள்லாம் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்லி அவரும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்.
கேரக்டர் தான். ஸோ ரஜினி சாருக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் என்னன்னா சத்யராஜுக்கு சார் வந்துட்டு இறப்புக்கு முன்னாடி சார்லியும் ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ சார்லி கிட்ட வந்து ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிடுறாங்க. படத்துலேயே ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த முக்கியமான ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை. இந்த படத்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. பிகாஸ் வந்து படத்தோட டைட்டில் கூலின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு கூலியில் வந்துட்டு அவர் ஒரு கூலி ஆட்களாக தான் இருக்காரு. ஸோ கூலி ஆட்களும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு தட்டி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லா விஷயத்துலையும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தட்டி கேட்குற மாதிரி காட்சிகள் வருது. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு எல்லா முதலாளிகளும் கைவிட்டுற ஒரு சூழ்நிலை வரும்போது சத்யராஜ் மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இவங்கெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி ஆட்களுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது இதனால தான் வந்து சத்யராஜ் சார் அப்புறம் வந்துட்டு ரஜினி அதுக்கப்புறம் உபேந்திரா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இது வந்து அந்த காட்சிகள் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ல கொண்டு போகிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே நம்மளுக்கு அப்படியே கிளம்ஸியாக போயிட்டு அப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து செகண்ட் ஹாஃப் என்னன்னா ரஜினி சார் வந்து கண்டுபிடிக்க வராது யார் தான் வந்துட்டு என்னோட நண்பனை கொன்னது, நண்பனை யார் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த என்ன சொல்றது ரிப்போர்ட் வந்து வந்துடுது. ஸோ ஒரிஜினல் ரிப்போர்ட் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்துட்டு இயற்கை சாவில் அவர் வந்து இயற்கை மாறாதான் இறந்துருக்கானோன்னு அந்த ஸ்ருதிஹாசன் கிட்ட தான் போய் சொல்றாரு, உங்க அப்பா வந்துட்டு இப்படி இறந்துருக்காருமா அப்படின்னும் போது எல்லாருமே சேர்ந்து தான் கடைசியில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. அதில் குறிப்பாக ரஜினி சார் வந்துட்டு சிம்பிள் அதுதான் அந்த நண்பரோட இறப்புக்கு காரணன்றதுக்கு யார் கண்டுபிடிக்கதான் முழுக்க முழுக்க டிராவல் ஆகிட்டே போகுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபின் அவங்களோட மிஸ்ஸஸாக நடிச்சிருக்கா, ஷோபினோட ஒய்ஃப் அந்த கேரக்டர்லாம் வந்துட்டு படத்தில் டெஸ்டிங் இருக்கு. எப்படி நீங்கள் வந்து ஏஜென்ட் டீனாவை வந்துட்டு விக்ராமில் ரசிச்சிங்களோ அதை மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்ட் காட்சிகள் இருக்கு. அந்த உமன் ஸ்ட்ரென்ட் வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உமன் ஸ்ட்ரென்ட் வந்து அந்த காட்சிகள்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதை தவிர்த்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா முழுக்க நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த ஸ்டைலிங் அதை நல்லா ரசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கேமராமேன் சினிமாட்டோகிராஃபி தான் அவரோட அந்த லெவலில் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கதையை வந்துட்டு கொஞ்சம் ஜவு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமாச்சும் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் லோ ஆகிட்டே இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் வைப் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், ரஜினி சார் யாரு, அந்த கூலி ஆட்களை யார் வந்தாங்க, அந்த உபேந்திரா சத்யராஜ் சார் ரஜினி சார் இவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு மட்டுமே இல்லாமல் அதுக்கப்புறம் ஷோபின் வந்துட்டு என்ன சொல்றது, நாகார்ஜுனாவோட பையனை இறப்புக்கு காரணம் யாரும் சொல்லிட்டு ஷோபினை கண்டுபிடிச்சி கொலை பண்றது இதே மாதிரியே தான் படத்தில் லைட்டாக அப்படியே கதை அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கு. இது தவிர்த்து படத்துல மிகப்பெரிய என்ன பிளஸ் பாயிண்ட்னு சொன்னோம்னா சிம்பிள், ரஜினி சாரை தவிர்த்து ஒரு நீங்க ரசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அமீர் கான் காட்சி வந்து ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படி வந்துட்டு நம்மளோட ரோலெக்ஸ் கேரக்டர்ல சூர்யா சார் லாஸ்டா வரோம், அந்த மாதிரி அமீர் கான் சார் வரும்போது இதுக்கு நடுவில் அந்த ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் அப்படியே டைப் பண்றாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னா சிம்பிள், அமீர் கானோட இதுக்கு முன்னாடி இந்த அவங்க என்ன சொல்றது அவங்களோட கூட்டாளிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூலியாக இருக்கும் போது நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு அதுக்கு எதிரிகள்லாம் வந்துட்டு அந்த என்ன யார் எதிரியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் அமீர் கான் ஃபேமிலி தான் அந்த எதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு அப்படியே டைப் பண்ணுறாங்க. கடைசியில் அமீர் கான் சாரும் ரஜினி சாரும் அப்படியே பிரேக்கப் ஆகிற மாதிரி கொஞ்சம் காமிச்சாலும் கடைசியில் ஃபைனலைஸாக உபேந்திரா சாரும் ரஜினி சார் அமீர் கான் சார் அப்படியே சமாதானமாக போகிற மாதிரி வருது. இதை மட்டும் ஒரு லைட்டாக ரசிக்கிற மாதிரி இருக்கு கிளைமேக்ஸில். ஸோ இதை தவிர்த்து படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் கதை அப்படிதான் இயக்கணும், அவரோட கதை வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு பில்டப் போட வந்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டா சர்க்கிள் தான் சொல்லலாம். பிகாஸ் ஓரளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு கொடுக்கலன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு நீங்க படத்தை பார்த்த அப்புறம் உங்களுக்கும் அந்த ஃபீல் தெரியும். சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் அதுல வந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லைங்க. என்னைக்கும் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைபான ஆக்டர் தான். அவரோட ஆக்டிங், அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த டான்ஸ், அவரோட மூவ்மெண்ட் இது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃப் இது எல்லாமே ரொம்ப ரசிக்கலாம். படத்தோட இசையை பத்தி சொல்லணும்னா பாட்டு எல்லா இடத்துலயும் நல்லா இட்டுங்க. ஆல்மோஸ்ட் அந்த மோனிகா, அந்த பவர் ஹவுஸ், இந்த ரெண்டு பாட்டுமே வேற லெவல்ல வைப், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை தவிர்த்து அனிருத் சாருக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் படத்தோட பின்னணி இசை ரொம்ப டிராபேக். அது குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஸ்டென்ட் காட்சி வருது, ரொம்ப ஒரு ஈகரான ஒரு ஸ்டென்ட் காட்சி மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அதோட ஒரு மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. படத்துலயும் கொஞ்சம் பேக் ஸ்கோரிங் வந்து அனிருத்தோட இசை வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லலாம். படத்தோட முழுக்க ஒரு எனர்ஜினா படத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான். இதை தவிர்த்துட்டு நீங்க சத்யராஜ் சார் அந்த அவர் வர காட்சிகள் ரசிக்கலாம், அமீர் கான் சார் அவர் வர காட்சிகளை ரசிக்கலாம், உபேந்திரா சார் ஒரு சில சின்ன பிட்டு சீன்ஸ் வர மாதிரி தான் இருக்கு, அவர் ஒரு சென்ட் காட்சி வரான், ஸோ அதை ரசிக்கலாம். சார்லி அதே மாதிரி தான், அவரும் ஒரு சில சின்ன சீக்வன்ஸ்லாம் வராங்க. இதை தவிர்த்து படத்துல முழுக்க ரொம்ப டிராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதுனா
ரஜினிகாந்த் சார், ஸ்ருதிஹாசன், ஷௌபின் இந்த 3 ஃபேஸஸ் மட்டும் நீங்கள் படத்தில் ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. இதை தவிர்த்து நாகார்ஜுன சார் அவரோட அந்த நாகார்ஜுன சார் உங்களுக்கு தெரியும், நம்ம ஹீரோவாக ரொம்ப ரசிச்சிருப்போம். இதில் வந்து அவர் வில்லன் கேரக்டர், அது கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நாகார்ஜுன சார் வந்துட்டு அவரோட ஆக்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு மைனஸுமே இல்லை. அவரோட ஆக்டிங், அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அது ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காரு. அதை தவிர்த்து படத்தில் ரொம்ப ஈகராக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக படத்தில் கொஞ்சம் சர்க்கிள் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் முழுக்க ரஜினிகாந்த் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரியான ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் தூக்கி நிற்பாங்கன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்துட்டு ஒரு பழைய கதை மாதிரியே இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் சார் அவரோட ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போயிட்டு கொஞ்சம் காமிக்கிறாங்க. கடைசியில் என்னங்க, ஒரு ஸ்மக்லர், அந்த ஸ்மக்லருக்கு வந்துட்டு உடந்தையா இருந்த சத்யராஜ் வந்து கொண்டுறாங்க. அந்த சத்யராஜ் ஏன் கொண்டுறாங்கன்றது தான் கதை. அப்படியே போயிட்டே போகுது. இதுக்கு நடுவில் நண்பனை கொண்ட அந்த யாருன்றதுக்காக அது ரொம்ப தேடி அலைஞ்சு எல்லாரையும் ஓரளவுக்கு போட்டு தள்ளிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக வந்து வரும்போது தான் அமீர் கான் சார் கிட்ட வராங்க. ஸோ அமீர் கான் சார் அகேன்ஸ்டாக போவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே ஒரு ஃபுல் சீக்வன்ஸாக வந்து முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் வர காட்சிகளை ரஜினிகாந்த் சார் ரொம்ப ரசிக்கலாம். ஏன்னா அது ஏஐ மாதிரி தான் தெரியுது, ஏஐ தொழில்நுட்பத்தோட தான் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரசிக்கலாம். படத்துக்கு என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்துக்கு 7 அவ்வளோதான் தரலான்ற மாதிரி இருக்குங்க. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காக மட்டும்தான் அவரோட ஸ்டைல் மட்டும்தான் இந்த படத்தில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட். இதை தவிர்த்து ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். படத்தை பாருங்கள், நல்லா உங்களுக்கு பிடிக்கும். படத்தை கண்டிப்பாக டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு தடவை கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.